எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம். இந்த ருசியா ருசி பகுதியில நிறைய வித்தியாசமான டேஸ்டியான டிஷ்ஷஸ் பார்த்திருக்கோம். நிறைய விதவிதமான இன்டர்நேஷனல் டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பர்பான, அதே சமயத்துல ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ். அது என்ன டிஷ்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். ஹலோ மீனா மேடம், இன்னைக்கு வந்து நம்ம ருசியா ருசியில என்ன சமைக்க போறோம்? பொட்டேட்டோ பீன் சாட்டே பண்ண போறோம். ஓகே, வெரி சிம்பிள் டிஷ். யூசிங் அவன் பண்ணலாம், இல்லாட்டி தவால கூட பண்ணலாம். பண்றோம். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து அவன் வச்சு ட்ரை பண்ண போறோம். சோ அவன்ல ட்ரை பண்ண விரும்பாதவங்க இல்ல அவன் இல்லாதவங்க வந்து தவால கூட பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான் இல்லையா? அதாவது பொட்டேட்டோ பீன் சாட்டே, இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ்ஷோட பேர். இதோட தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கணும். ஸோ இதுல வந்து பேர்லயே வந்து பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கும் அந்த பீன் இருக்கு. ஸோ மற்ற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மேடம், இது வந்து எந்த ஊர் டிஷ்? இது கான்டினென்டல், நிறைய ஃப்ரெஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, ஃப்ரெஞ்ச் டிஷ், ஒரு ஃப்ரெஞ்ச் டிஷ், கான்டினென்டல் டிஷ் இது. ஓகே மேம், இதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்றீங்களா? இது ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் பிரெட். ஓகே, எனி பிரெட் எடுக்கலாம். நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். யூ கேன் யூஸ் அந்த ஃப்ரெஞ்ச் லோஃப் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த லாங் பிரெட் ஆர் கார்லிக் பிரெட், 7 grain பிரெட், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு இதுதான் பேஸ். அதுக்கு மேல டாப்பிங் பண்ண போறதுக்கு வந்து ஒரு பாயில் பொட்டேட்டோ. ஓகே, அண்ட் இது வந்து பீன், அதாவது காராமணி நான் எடுத்திருக்கேன். யூஸ்வலா டிபிக்கல் டிஷ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒயிட் கலர்ல இதே மாதிரி பீன் இருக்கும். அது பேரு கேனிலினி பீன்ஸ் பேரு. அது வந்து காமன் இல்லாதனால நான் இது காராமணி. இட் கிவ்ஸ் தி சேம் டேஸ்ட். ஓகே, அண்ட் உப்பு, லெமன், ஆலிவ் ஆயில் இது ஸ்மியர் பண்றதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கிரீன் சில்லி, கொத்தமல்லி, ஆலிவ், இது பார்ஸ்லி, சில்லி ஃபிளேக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கார்லிக் சாப் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 3-4 பாயிண்ட்ஸ். ஓகே, அவ்வளவுதான். அப்புறம் சீஸ் ஃபைனலா டாப்பிங் சீஸ் ஸ்லைசஸ். ஆமா. இன்னைக்கு நம்ம பண்ண போற பொட்டேட்டோ பீன் பேட்டிக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வேணும்னு பாத்தீங்கன்னா, பேஸ் வந்து பிரெட், ஏதாவது சால்ட் பிரெட் நீங்க எடுத்துக்கோங்க. அது வீட் பிரெட்டா இருக்கலாம், இல்ல யூஷுவல் பிரெட்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்ச ஒரு உருளைக்கிழங்கு. அதே மாதிரி காராமணி, இந்த காராமணியும் பாத்தீங்கன்னா வேக வச்சிருக்காங்க இவங்க, வேக வச்சு தனியா எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் பச்சை மிளகா பொடியா நறுக்குனது, கொத்தமல்லி பொடியா நறுக்குனது, தேவையான அளவு உப்பு, ஒரு பாதி லெமன், அப்புறம் ஆலிவ்ஸ், நாங்க வந்து பிளாக் ஆலிவ்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் சீசனிங்னு பாத்தீங்கன்னா பார்ஸ்லே, நம்ம இட்டாலியன் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பார்ஸ்லே. அண்ட் கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ், அந்த காஞ்ச மிளகாவே அப்படியே நொறுக்குன காஞ்ச மிளகா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் ஒரு 4-5 பூண்டு வந்து தோல் உரிச்சு நல்லா பொடி பொடியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த மாதிரி சீஸ் ஸ்லைசஸ் டாப்பிங் பண்றதுக்கு இதுதான் தேவையான பொருட்கள். ஓகே மேம், நம்ம ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் அவன் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். டோஸ்ட் மோட்ல ஒரு 10 minutes 250 degrees. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்குள்ள. ஓகே, ஸோ அவன் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். அது ஹீட் ஆகிறதுக்குள்ள இந்த ஃபில்லிங் என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். பீன்ஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பீன் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கோம் இல்லையா, இல்லை உப்பெல்லாம் ஒன்றுமே போல ஒரு ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு மார்னிங் ஒரு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, முந்தின நாள் நைட் வந்து நல்லா ஊற வச்சு குக்கர்ல ப்ரெஷர் குக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கிரைனியாவே இருக்கட்டும். இது வந்து ஒரு அப்படைசர் சொல்லலாம், இல்லை ஸ்டார்டர். ஓகே, ஆர் இஃப் யூ லைக் இட் இது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், ஒரு சாண்ட்விச்சா கூட பண்ணி சாப்பிடலாம். ஓகே, இட்ஸ் வெரி வெர்சடைல் டிஷ். கொஞ்சம் பீன்ஸ் என்ன பண்ணுங்க, குக்கர்ல வேக வச்சுட்டு ஒரு 1/2 an hour ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அந்த ரொம்ப முஷி ஆகாது, கொஞ்சம் ஃப்ளேக்கியா இருக்கு. ஓகே, அந்த பொட்டேட்டோ ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு அதையும் ஸ்மாஷ் பண்ணி, ஆமா, தோலை உரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். காராமணி, உருளைக்கிழங்கு ரெண்டுமே வேக வச்சிருந்ததை நல்லா மசிச்சிருக்கோம். அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்த்தி டிஷ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆமா, இது கூட நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போறோம். ஆமா, ஓகே, தேவையான அளவு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் கொத்தமல்லி ஒரு I would say 1 tablespoon. ஓகே,
உப்பு தேவையான நம்மளுக்கு தேவையான, ஏன்னா ஆலிவ்ஸ்லயும் கொஞ்சம் இருக்கும், அதனால அது கவனிச்சு போட்டுக்கலாம். ஆலிவ்ஸ் வந்து ஃபைனா சாப் பண்ணி போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு 2 to 3 ஆலிவ்ஸ் போதும் அந்த டேங்கினஸ்க்கோசரம். ஓகே, நல்ல சின்ன சின்னதா இருக்கு. ஆமா, அப்படியே பிளெண்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஏன்னா இந்த ஆலிவ்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேன்ஸ்ல கிடைக்குது இல்லையா? ஆமா, கேன்ல சால்ட் வாட்டர்ல போட்டு விற்பாங்க, ஆர் கிரீன் ஆலிவ்ஸ் கூட கிடைக்கிறது. ஓகே. So and finally we'll add some garlic. And the parsley and the chili flakes. இதுதான் நம்மளோட டாப்பிங். ஓகே, எல்லாத்தையும் கலந்துக்கலாம் இல்லையா? இந்த ஆலிவ்ஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம கேன்ஸ் எல்லாமே வந்து சால்ட் வாட்டர்ல ஊற வச்சுதான் இருக்கும். ஸோ அதனால உப்பு போடும்போது கொஞ்சம் கவனிச்சு போட்டுக்கோங்க. அண்ட் அந்த ஆலிவ்ஸ், ஊறின ஆலிவ்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை இருக்கும், ஒரு மாதிரி துவர்ப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்காக இது யூஸ் பண்றாங்க அங்க. இப்போ நம்ம இதுல பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, காராமணி, உப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பூண்டு, அப்புறம் ஆலிவ்ஸ் பொடி பொடியா நறுக்கணும், ஆலிவ்ஸ், parsley and chili flakes, and finally lemon. Okay, lemon juice. ஆமா, half lemon juice எடுத்துட்டேன். Okay. அந்த லெமனோட விதை இல்லாம பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க, உப்பு அந்த புளிப்பு எல்லாம் சேர்ந்து. ஆமா, ஸோ ஒரு மாதிரி ரொம்ப முஷியா இல்லை, ஒரு மாதிரி டெக்ஸ்டர்டா இருக்கு பாருங்க. இதுதான் உங்களோட டாப்பிங். ஓகே, ஸோ இந்த டாப்பிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுதா, இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப மாவாவும் மசிக்காம, அதே மாதிரி காராமணி கூட ஓரளவுக்கு அந்த கிரெயின்ஸ் தெரிகிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுதான் டாப்பிங்கா நம்ம யூஸ் பண்ண போறோம் இல்லையா? ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வில் கோ வித் தி பிரெட். ஓகே, நம்ம வீட்ல யூஸ் பண்றதா இருந்தா நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். ஆமா, பட் ஒரு பார்ட்டி நிறைய யாருக்காச்சும் சர்வ் பண்ண போறோம் அப்படின்னும் போது ஆமா, we just trim the edges and இது வந்து bread crumbs யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல இந்த கட் பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த மாதிரி. ஓகே, எப்பவுமே வந்து டயகனல்யா. ஸோ இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்டா ரெக்டாங்குலர். oven is preheating. Okay, so இப்போ நம்ம இத டோஸ்ட் பண்ண போறோம். just ஒரு 7 to 8 minutes தான் ஆகும். very easy. if you don't have an oven, same thing works in a tawa. so olive oil smear பண்ணி